மாயை மாயை எல்லாம் மாயை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரசங்கி அதிகாரம் 1-2 கேள்வி பதில். பிரசங்கியின் புஸ்தகம் யாருடைய வாக்கியங்கள்? எருசலேமின் ராஜா. பிரசங்கியின் புஸ்தகம் யாருடைய குமாரனின் வாக்கியங்கள்? தாவீதின். பிரசங்கி யார் என்று கூறப்பட்டுள்ளது? எருசலேமின் ராஜா. எருசலேமின் ராஜாவின் அப்பா யார்? தாவீது. எல்லாம் என்ன என்று பிரசங்கி சொல்லுகிறார்? மாயை. மனுஷன் எங்கே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? சூரியனுக்கு கீழே. டேஷ் சந்ததி போகிறது, டேஷ் சந்ததி வருகிறது. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. டேஷ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமியோ உதித்து பின் அஸ்தமிப்பது எது? சூரியன். தான் உதித்த இடத்திற்கே திரும்ப தீவிரிப்பது எது? சூரியன். சுழன்று சுழன்று அடிப்பது எது? காற்று. தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வருவது எது? காற்று. எல்லா நதிகளும் ஓடி விழுந்தது நிரம்பாதது எது? சமுத்திரம். உற்பத்தியான இடத்திற்கே மறுபடியும் திரும்புவது எது? நதிகள். எல்லாம் எதினால் நிறைந்திருக்கிறது? வருத்தம். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருப்பது யாரால் சொல்லி முடியாது? மனுஷன். கண் காண்கிறதினால் திருப்தி ஆகாதது எது? கண். கேட்கிறதினால் நிரப்பப்படாதது எது? செவி. இனிமேலும் இருப்பது எது? முன் இருந்தது. பின்னும் செய்யப்படுவது எது? முன் செய்யப்பட்டது. எதற்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை? சூரியன். சூரியனுக்கு கீழே எப்படிப்பட்ட ஒன்றுமில்லை நூதனமானது. நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்தது என்ன? நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம். எவைகளை பற்றி ஞாபகம் இல்லை என்று பிரசங்கி கூறினான்? முன் இருந்தவைகள். முன் இருந்தவைகளை பற்றி என்ன இல்லை என்று பிரசங்கி கூறினார்? ஞாபகம். பிரசங்கி யாருக்கு ராஜாவாய் இருந்தார்? இஸ்ரவேலருக்கு. பிரசங்கி எங்கே ராஜாவாய் இருந்தார்? எருசலேமில். பின்வரும் காரியங்களை பற்றியும் யாருக்கு ஞாபகம் இராது? இனிமேல் இருப்பவர்களுக்கு. வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு மனதை பிரயோகம் பண்ணினவன் யார்? பிரசங்கி. மனுபுத்திரர் இந்த டேஷ் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். கடுந்தொல்லையில். மனுபுத்திரர் இந்த கடுந்தொல்லையில் அகப்படும்படிக்கு அதை அவர்களுக்கு நியமித்தவர் யார்? தேவன். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை கவனித்து பார்த்தவன் யார்? பிரசங்கி. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை பிரசங்கி எப்படி பார்த்தார்? கவனித்து. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் மனதுக்கு எப்படி இருந்தது? சஞ்சலமாய். எதை நேராக்க கூடாது? கோணலானதை. எதை எண்ணி முடியாது? குறைவானதை. தன் மனம் எவைகளை கண்டறிந்தது என்று பிரசங்கி தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்? மிகுந்த ஞானத்தையும் அறிவையும். தன் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று பிரசங்கி எங்கே சொல்லிக் கொண்டார்? தன் உள்ளத்தில். எவைகளை அறிகிறதற்கு பிரசங்கி தன் மனதை பிரயோகம் பண்ணினார்? ஞானம், பைத்தியம், மதியீனம். ஞானத்தையும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கு மனதை பிரயோகம் பண்ணியது பிரசங்கிக்கு எப்படி இருந்தது? மனதுக்கு சஞ்சலமாய். அதிக ஞானத்தினாலே அதிகமாக உள்ளது எது? சலிப்பு. அறிவு பெருத்தவன் டேஷ் நோவு பெருத்தவன். உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன் என்று உள்ளத்திலே சொல்லிக் கொண்டவன் யார்? பிரசங்கி. உன்னை எப்படி சோதித்து பார்ப்பேன் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டான்? சந்தோஷத்தினால். எதை பைத்தியம் என்று பிரசங்கி கூறுகிறார்? நகைப்பு.
சந்தோஷத்தை குறித்து பிரசங்கி என்ன கூறினார்? அது என்ன செய்யும்? தன் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருந்தவர் யார்? பிரசங்கி. தன் இருதயத்தை எதினால் பிரசங்கி தேற்றி கொண்டிருந்தார்? ஞானத்தால். பிரசங்கி தன் உள்ளத்திலே தன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன் என்றது எப்படி இருந்தது? மாயையாய். தன் தேகத்தை எதினால் சீராட்டி கொண்டிருக்க பிரசங்கி வகை தேடினார்? மதுபானத்தினால். தன் தேகத்தை மதுபானத்தால் என்ன செய்ய பிரசங்கி வகை தேடினார்? சீராட்டி கொண்டிருக்க. நான் பெரிய வேலைகளை செய்தேன் என்று கூறியவர் யார்? பிரசங்கி. தான் என்ன வேலைகளை செய்ததாக பிரசங்கி கூறினார்? பெரிய. பிரசங்கி தனக்காக எவைகளை கட்டினார்? வீடுகள். தனக்காக திராட்சை தோட்டங்களை நட்டவர் யார்? பிரசங்கி. பிரசங்கி தனக்காக என்ன தோட்டங்களை நட்டார்? திராட்சை தோட்டங்கள். தனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கினவர் யார்? பிரசங்கி. தனக்காக தோட்டங்களையும் டேஷ் வனங்களையும் பிரசங்கி உண்டாக்கினார். சிங்கார தோட்டங்களிலும் சிங்கார வனங்களிலும் பிரசங்கி எவைகளை நாட்டினார்? சகல வகை கனி விருட்சகங்கள். தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு பிரசங்கி எவைகளை உண்டு பண்ணினார்? குளங்கள். பிரசங்கி எதற்காக குளங்களை உண்டு பண்ணினார்? தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தவர் யார்? பிரசங்கி. பிரசங்கி எவைகளை சம்பாதித்தார்? வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும். பிரசங்கியின் வீட்டிலும் டேஷ் பிறந்தார்கள். வேலைக்காரர். எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பிரசங்கிக்கு இருந்தது எது? ஆடு மாடுகள் முதலான திரண்ட ஆஸ்திகள். யாரை பார்க்கிலும் பிரசங்கிக்கு அதிக ஆடு மாடுகள் முதலான திரண்ட ஆஸ்திகள் இருந்தது? எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும். வெள்ளி பொன் ராஜ சம்பத்து மற்றும் மகாணங்களில் உள்ள பொருள்களை சேகரித்தவர் யார்? பிரசங்கி. சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் சம்பாதித்தவர் யார்? பிரசங்கி. மனுபுத்திரருக்கு இன்பமான எவைகளை பிரசங்கி சம்பாதித்தார்? பலவிதமான வாத்தியங்களையும். தனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பெரியவனும் திரவிய சம்பன்னமானவர் யார்? பிரசங்கி. தன் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் அவைகளுக்கு தடை பண்ணாதவர் யார்? பிரசங்கி. பிரசங்கி செய்த முயற்சிகளில் எல்லாம் அவர் மனம் கொண்டிருந்தது என்ன? மகிழ்ச்சி. பிரசங்கியோட கூட இருந்தது எது? தன் ஞானம். பிரசங்கி எதற்கு ஒரு சந்தோஷத்தையும் வேண்டாம் என்று விளக்கவில்லை? தன் இருதயம். டேஷ் செய்த சகல வேலைகளையும் பிரசங்கி கண்ணோக்கி பார்த்தார். தன் கைகள். தான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தவர் யார்? பிரசங்கி. சூரியனுக்கு கீழே டேஷ் இல்லை, பலன் இல்லை. பிரசங்கி எவைகளை பார்த்து அறியும்படி திரும்பினார்? ஞானம், பைத்தியம், மதியீனம். இருளை பார்க்கிலும் எது உத்தமமானது? வெளிச்சம். மதியீனத்தை பார்க்கிலும் உத்தமமானது எது? ஞானம். யாருடைய கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது? ஞானி. இருளில் நடக்கிறவன் யார்? மூடன். ஞானிக்கும் மூடனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டவர் யார்? பிரசங்கி. பிரசங்கி ஞானிக்கும் மூடனுக்கும் எப்படி சம்பவிக்கிறது என்று கண்டார்? ஒரே விதமாய். யாருக்கு சம்பவிக்கிறது போல பிரசங்கிக்கும் சம்பவித்தது? மூடன். இப்பொழுது இருக்கிறதெல்லாம் எப்போது மறக்கப்பட்டு போம்? வருங்காலத்தில். மூடன் சாகிறபடியே சாகிறவன் யார்? ஞானி. எங்கே செய்யப்படும் கிரியை எல்லாம் பிரசங்கிக்கு விசனமாயிருந்தது? சூரியனுக்கு கீழே. பிரசங்கி எதற்கு கீழே பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தார்? சூரியன். சூரியனுக்கு கீழே பட்ட பிரயாசத்தை எல்லாம் பிரசங்கி யாருக்கு வைத்து போக வேண்டியதாயிருந்தது? தனக்கு பின் வரப்போகிறவனுக்கு. சூரியனுக்கு கீழே பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள எதை விட்டுவிட
பிரசங்கி வகை பார்த்தார் ஆசையை. புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறவன் அதை வேறொருவனுக்கு சொந்தமாக விட்டு விடுவது எப்படி இருக்கிறது? மாயையும் பெரிய தீங்குமாய். மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் டேஷ் உள்ளது, அலுப்பு. மனுஷனுடைய வேலைகள் டேஷ் உள்ளது, வருத்தம். மனுஷனுடைய மனதுக்கு ராத்திரியிலும் இல்லாதது எது? இளைப்பாறுதல். மனுஷனுடைக்கு எதை பார்க்கிலும் ஒரு நன்மையும் இல்லை, புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது. புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது யாருடைய கரத்திலிருந்து வருகிறது? தேவன். என்னை பார்க்கிலும் சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார் என்று கூறியவன் யார்? பிரசங்கி. என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் என்று கூறியவர் யார்? பிரசங்கி. என்னை பார்க்கிலும் டேஷ் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? துரிதமாய். தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு தேவன் எவைகளை அளிக்கிறார்? ஞானம், அறிவு, இன்பம். தமது பார்வைக்கு எப்படி இருக்கிறவனுக்கு தேவன் ஞானம், அறிவு, இன்பம் அளிக்கிறார்? நல்லவனாய். தேவன் யாருக்கு தொல்லையை நியமித்திருக்கிறார்? பாவம் செய்கிறவனுக்கு. பாவம் செய்கிறவனுக்கு யாருடைய தொல்லையை தேவன் நியமித்தார்? தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.